إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقد قال الله تعالى في كلامه العزيز يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد قال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பராமரிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் அருமை தூதர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை உயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் தொடர்கின்றவர்கள் முஃமின்கள் முஸ்லிம்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உரித்தாவதாக பிரார்த்தித்ததன் பின் நாம் எல்லோரும் அல்லாஹ் தஆலாவுடைய புனிதம் நிறைந்த இல்லமான மாளிகையிலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். புனிதமான ஒரு கடமையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இவ்வுலகிலே முஃமின்களாக வாழக்கூடிய நாம் மறைமுகமான பலவற்றை கொண்டு நாம் நம்பி இருக்கின்றோம், ஈமான் கொண்டிருக்கின்றோம், விசுவாசம் கொண்டிருக்கின்றோம். அந்த மறைமுகமான விடயங்களில் கபருடைய வாழ்க்கை, அந்த கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு மீண்டும் நாம் எழுப்பப்படுவோம். மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு மைதானத்திலே நாம் எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவோம். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் முன்னிலையிலே வருவான். நாம் அல்லாஹ்வை பார்ப்போம். அதற்கு பிறகு அங்கே கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். எங்களுடைய செயலேடுகள் நமக்கு வழங்கப்படும். யாருடைய செயலேடுகள் எல்லாம் வழக்கரங்களிலே வழங்கப்படுகின்றனவோ அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கிதாபியா, இந்த என்னுடைய ஏட்டை பதிவேட்டை பிறருக்கு காண்பித்து தெரியக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
அதே போன்று யாருடைய கரங்களில் எல்லாம் கைகளில் எல்லாம் அவருடைய செயலேடுகள் இடக்கரத்திலே கொடுக்கப்படுமோ அவர்கள் நஷ்டமே நஷ்டமே என்று கை சேதம் அடைவார்கள். அதற்கு பிறகு சுவர்க்கத்திற்குரியவர்கள் சுவர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள், நரகத்திற்குரியவர்கள் நரக படுகொலிக்குள் தள்ளப்படுவார்கள். இப்படியான மறைமுகமான இந்த அனைத்து நிகழ்வுகளையும் நம்பி இருக்கக்கூடியவர்கள் தான் முஃமின்கள், முஸ்லிம்கள். இந்த மறைமுகமான விடயங்கள் நம்ப வேண்டியவைகளை யார் ஒருவர் ஒரு நிகழ்வினையும் மறுக்கிறாரோ, அதை நம்பாமல் விடுகிறாரோ, அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகின்றார். அந்த அம்சங்களில் ஒன்றுதான் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முன்னால் வருவான். அதை பற்றி அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், இன்னமா துஅதுன லவாகி', நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள் நிகழ்ந்தே தீரும், மறுமையுடைய நாள் ஏற்பட்டே தீரும். ஃபஇதன் நுஜூமு துமிஸத், அந்த நாளையிலே நட்சத்திரங்கள் எல்லாம் அதனுடைய ஒளிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். வைதஸ் ஸமாஉ குரிஜத், வானம் பிளக்கப்பட்டு விடும். வைதல் ஜிபாலு முஸிபத், இந்த மலைகள் எல்லாம் துகள் துகளாக தூசிகளாக பறக்கடிக்கப்பட்டு விடும். வைதர் ருசுலு உக்பிதத், நபிமார்களுக்கெல்லாம் நேரம் குறிப்பிடப்பட்டு இருக்கும். லிஐயி யௌமின் உஜ்ஜிலத், எதற்காக வேண்டி இந்த நாள் தாமதிக்கப்படுகின்றது. லியௌமில் ஃபஸ்ல், தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி இந்த நாளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். வமா அத்ராக மா யௌமுல் ஃபஸ்ல், நபியே அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய நாள் என்றால் என்ன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல்-முர்ஸலாத்திலே இதனை குறிப்பிடுகின்றான். எனவே அந்த கியாமத்துடைய நாள், மறுமையுடைய நாள் நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். அன்றைய நாளிலே சூரியன்கள் எல்லாம் அதனுடைய பிரகாசத்தை இழந்துவிடும், மலை வானங்கள் எல்லாம் பிளக்கப்பட்டு விடும், பூமிகள் எல்லாம் துகள் துகளாக மாறிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, பூமி, இந்த பூமி இருக்கின்றதே இது துகள் துகளாக பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி விடுவான். மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், இதஸ் ஸமாஉ ஷக்கத், வானம் பிளந்து விட்டால் மறுமை வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே இவைகளை எல்லாம் நடைபெறும். நாளை மறுமை நாளிலே இவைகளை எல்லாம் நடைபெற்றுவிடும். வானம் பிளந்துவிடும், வானம் பிளக்கப்பட்டு விடும். அந்த வானம் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையை நிறைவேற்றும். அல்லாஹ் அந்த வானத்துக்கு என்ன கட்டளையிடுகின்றானோ அந்த கட்டளையை அந்த வானம் ஏற்றுக்கொள்ளும். இது அந்த வானத்தின் மீது கடமையும் ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய ரப்புடைய கட்டளையை ஏற்று வானம் துகள் துகளாக வானம் பிளந்துவிடும். வைதல் அர்து முத்தத், இந்த பூமி இருக்கின்றதே இந்த பூமி நீளமானதாக, பூமி விசாலமானதாக பூமி மாறிவிடும். இந்த பூமிக்கும் அல்லாஹ் கட்டளையிடுவான், நீ விசாலமாக ஆகிவிடு. இந்த கட்டளையை அந்த பூமி ஏற்றுக்கொள்ளும். இது பூமியின் மீதும் இது உரிமையாகிவிட்டது, கடமையாகிவிட்டது. வஅல்கத் மா ஃபீஹா வதஹல்லத், பூமி என்ன செய்யும் என்றால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்தையும் பூமி வெளியாக்கிவிடும். அந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையும் பூமி வெளியாக்கிவிடும். வதஹல்லத், அந்த பூமி வெறும் பூமியாக வெறுமையாக பூமி மாறிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கியாமத்துடைய நாள் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே பூமி அதற்கு கீழுள்ளவைகள் எல்லாத்தையும் வெளியிலே போட்டுவிடும். அந்த பூமி வெளியாகிவிடும். பூமி விசாலமானதாக விரிக்கப்பட்டதாக பூமியாக மாறிவிடும். வானம் பிளந்துவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதைத்தான் சூரா இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா,
இந்த பூமி அதாவது அதிர்ச்சி அடைவதாக அதிர்ச்சி அடைந்து விட்டால் இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அர்து அத்காலஹா அந்த பூமி சுமந்து இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பூமி அப்படியே வெளியாக்கிவிடும். பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பூமி வெளியாக்கிவிடும். வகாலல் இன்சானு மாலஹா அந்த நாளிலே மனிதன் கேட்பான், ஏ பூமி உனக்கு என்ன நேர்ந்து விட்டது? நீ உனக்கு கீழால் உள்ள அனைத்தையும் நீ வெளியாக்கி விட்டாயே, உனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மனிதன் பூமியிடத்திலே கேட்பான். வகாலல் இன்சானு மாலஹா யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா பூமி அன்றைய நாளிலே அதனுடைய செய்தியை அந்த பூமி பேசும். பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா அந்த பூமிக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்து விட்டான். அந்த பூமிக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு விட்டான். இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அர்து அத்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா யௌமஇதின் யஸ்துருன் நாசு அஷ்தாதன் லியரவு அமாலஹும் அன்றைய நாளிலே மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக பிரிந்து விடுவார்கள். லியரவு அமாலஹும் அவருடைய செயல்களை பார்த்துக் கொள்வதற்காக வேண்டி உலகத்திலே செய்தார்களே செயல்கள் அந்த செயல்களுக்குரிய பிரதிபலனை பார்ப்பதற்காக வேண்டி மக்கள் கூட்டம் கூட்டமாக பிரிந்து விடுவார்கள். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா ஒரு கடுகு பிரமாண்டமான அளவில் உலகத்திலே ஒருவர் நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய கூலியை மறுமை நாளிலே கண்டு கொள்வார். ஒரு கடுகு பிரமாண்டமான அளவு தீமை செய்திருந்தாலும் அந்த தீமையின் நாளை மறுமை நாளிலே கண்டு கொள்வார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே பூமி அதற்கு கீழால் உள்ள அனைத்தையுமே வெளியாக்கிவிடும். மனிதன் அதிர்ச்சி அடைவான். மனிதன் பூமியிடத்திலே கேட்பான், மாலஹா உனக்கு என்ன நேர்ந்தது என்று பூமியிடத்திலே மனிதன் கேட்பான். பூமி இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றும். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையை செவிசாய்க்கும். எனவே பூமி அதனுடைய சுமைகளை எல்லாம் வெளியாக்கிவிடும் அந்த மறுமையுடைய நாளையிலே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். மேலும் இத ஷம்சு குபிரத் சூரியன் இருக்கின்றது அல்லவா, பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரியன் ஒளி நீக்கப்பட்டு சுருக்கப்பட்டு விடும் பொழுது வைதன் நுஜூம் கதரத் இந்த வானத்திலே மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கின்றது அல்லவா, இவைகள் எல்லாம் ஒளி இழந்து இவைகள் எல்லாம் உதிர்ந்து விடக்கூடிய சந்தர்ப்பத்திலே வைதல் ஜிபாலு சுயிரத் இந்த பூமி இருக்கின்றதே பூமி அப்படியே பேய்க்கப்பட்டு விடும். பூமி அந்த இடத்தை விட்டு அப்படியே போக்கடிக்கப்பட்டு விடும். நாளை மறுமையுடைய நாளையிலே இதசமாகும் ஃபதரத் மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், வானம் வெடித்து விடும். அந்த மறுமையுடைய நாளையிலே வானம் வெடித்து விடும். இதல் கவாதிபுன் தஸரத் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்து விடும். இதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத் கடல்கள் எல்லாம் கொந்தளித்து விடும். கடல்கள் எல்லாம் பொங்கிவிடும். இதல் குபூர் புஅதிரத் கபர்கள் எல்லாம் அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அந்த கபர் மேலாகவும் கீழாகவும் புரட்டப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த மறுமையுடைய நாளிலே இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும். இந்த பூமி துகள் துகளாக பூமி மாறிவிடும். பூமி ஒரு நீண்ட விரிந்த விசாலமான இடமாக பூமி மாறிவிடும். சூரியன் அதனுடைய ஒளியை இழந்து சூரியன் சுருக்கப்பட்டுவிடும். நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துவிடும். வானம் பிளந்துவிடும். மலைகள் எல்லாம் துகள் துகளாக மாறிவிடும். மாறிவிட்டதன் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஹ்ஷருடைய மைதானத்தை ஒரு வித்தியாசமானதாக இந்த பூமி அல்லாத ஒரு மற்றும் ஒரு பூமியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விடுகின்றான். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ் ஸமாவாத் நாளை அந்த நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை மாற்றி விடுவான். இப்பொழுது இருக்கக்கூடிய பூமி அல்லாமல் வேறொரு பூமியாக மாற்றி விடுவான். வானங்களையும் அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விடுவான். வபரசூலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் அடக்கி ஆளுகின்ற அந்த அல்லாஹ் தஆலாவிடத்திலே எல்லா மக்களும் வெளியாகி அப்படியே வந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ
தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்து மறுமை நாளையிலே அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி விடுவான். அல்லாஹ் சொல்கின்றான், வயௌம நுஸய்யிருல் ஜிபால வதரல் அர்த பாரிஸதன் வஹஷர்னாஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா. அந்த மறுமையுடைய நாளையிலே பூமிகள் எல்லாம் பெயர்க்கப்பட்டு விடும். பூமிகள் எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய இடத்தை விட்டு சென்றுவிடும். வதரல் அர்த பாரிஸா, பூமி ஒரு விரண்டதாக, பூமி ஒரு வெளியான ஒரு திடலாக பூமி மாறிவிடும். வஹஷர்னாஹும், அவர்களை நாங்கள் எழுப்புவோம், அவர்களை மனுஷருடைய நாளிலே நாங்கள் எழுப்பாட்டுவோம். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, அவர்களில் யாரையுமே நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். ஆரம்பத்தில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இறுதி வரையிலும் யாரெல்லாம் இந்த உலகத்திலே பிறக்கிறார்களோ அவர்கள் அனைவரையுமே எழுப்பாட்டுவோம். ஜின்னினத்தை எழுப்பாட்டுவோம், சிறியவர்களை பெரியவர்களை எழுப்பாட்டுவோம், ஆண்களை பெண்களை எழுப்பாட்டுவோம். அதே போன்று அதாவது பறவைகளை நாங்கள் எழுப்பாட்டுவோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் நாங்கள் மறுமையுடைய நாளையிலே எழுப்பாட்டுவோம். எழுப்பாட்டி அந்த மனுஷருடைய மைதானத்திலே வைத்து அவர்களுக்குரிய தீர்ப்பை நாங்கள் வழங்குவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்றைய அந்த நாள் சாதாரண நாள் அல்ல. நாமும் நீங்களும் நினைக்கக்கூடியதை போன்ற ஒரு சாதாரணமான ஒரு நாள் அல்ல. அந்த மனுஷருடைய மைதானம். யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை, உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி, அந்த மறுமையுடைய நாளையுடைய அதிர்ச்சி இருக்கின்றதே, ஷைஉன் அதீம், அது ஒரு கடினமான விடயம், அது ஒரு பயங்கரமான நிகழ்வு. இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம் யௌம தரவுனஹா, நபியே, அந்த மறுமையுடைய நாளையிலே நீர் பார்ப்பீர்கள். தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பாலூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் தான் பாலூட்டியதை மறந்து விடுவார்கள், தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவார்கள். அதாவது பாலூட்டிக் கொண்டிருந்த அந்த குழந்தைகளை எல்லாம் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் மறந்து விடுவார்கள். யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வதலஉ குல்லு ذாதி ஹம்லின் ஹம்லஹா, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் தங்களுடைய சுமையை அப்படியே கீழே வைத்து விடுவார்கள். வதரன் நாஸ சுகாரா, மனிதர்களை போதை பிடித்தவர்களை போன்று நபியே நீர் அந்த மறுமையுடைய நாளையிலே காண்பீர்கள். வமாஹும் சுகாரா, அவர்கள் போதையின் காரணமாக அல்ல. வலாகின் அஸாபுல்லாஹி ஷதீத், அல்லாஹ் தஆலாவுடைய வேதனை கடுமையானது. அல்லாஹ் தஆலாவுடைய அதாபு பயங்கரமானது. இந்த வேதனையின் காரணமாக, இந்த அதாபின் காரணமாக பாலூட்டிக் கொண்டிருந்த தாய்மார்கள் எல்லாம் தங்களுடைய குழந்தைகளையே மறந்து விடுவார்கள். கர்ப்பிணியோடு வயிற்றிலே குழந்தையை சுமந்திருந்தவர்கள் எல்லாம் வேதனையை தாங்க முடியாது தங்களுடைய சுமையை கீழே வைத்து மனிதர்கள் எல்லாம் போதை பிடித்தவர்களை போன்று நீ காண்பீர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே அந்த மறுமையுடைய நாளின் நிலையை பற்றி சொல்லி காட்டுகின்றான். மேலும் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை, இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஹ்ஷவ் யௌமன், ஒரு நாளையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த நாள் எத்தகைய நாள் தெரியுமா? லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ. நாளை மறுமை நாளிலே தந்தைக்கு மகனுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. அதே மகனுக்கும் தந்தைக்காக ஒன்றும் செய்ய முடியாது. அத்தகைய அந்த நாளை மனிதர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறார். எனவே இப்படி இந்த பயங்கரமான நாள் மனுஷர் எல்லோரும், மனிதர்கள் எல்லோரும் எழுப்பாட்டப்பட்டிருப்பார்கள். அந்த பரந்த பூமியிலே உலகத்திலே வாழ்ந்த எல்லா உயிரினங்களும், எல்லா மக்களும் எழுப்பாட்டப்பட்டிருப்பார்கள்.
சூரியன் தன்னுடைய பிரகாசத்தை இழந்திருக்கும், நட்சத்திரங்கள் தங்களுடைய பிரகாசத்தை இழந்து கீழே உதிர்ந்திருக்கும், மக்கள் எல்லோரும் இருள் சூழ இருப்பார்கள், இருளிலே இருப்பார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய வரவை எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள் முஃமின்கள். காஃபிர்கள் லட்சத்தோடு பயத்தோடு இருப்பார்கள். இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரப்போகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஹ்ஷருடைய மைதானத்துக்கு அல்லாஹ் வரப்போகின்றான். எப்படி வருகிறான்? வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அல்லாஹ் வருகிறான், மேலும் வானவர்கள் வருகிறார்கள். ஸஃபன் ஸஃபா, அணி அணியாக வருகிறார்கள். முதலிலே வானவர்கள் மலாயிகாமார்கள் அணி அணியாக வருவார்கள். மக்கள் எல்லோரும் பார்ப்பார்கள், இங்கே அல்லாஹ். அந்த அணி அணியாக வரக்கூடிய வானவரிடத்திலே முஃமின்கள் கேட்பார்கள், எங்கே அல்லாஹ்? இறுதியாக வரக்கூடிய அணியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருவார். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே வஅஷ்ரகத்தில் அர்து பிநூரி ரப்பிஹா, இருளிலே இருந்த அந்த பூமி, இருளிலே இருந்த அந்த மஹ்ஷருடைய மைதானம், வஅஷ்ரகத்தில் அர்து பிநூரி ரப்பிஹா, அந்த பூமியுடைய ரப்பின் பிரகாசத்தை கொண்டு அந்த பூமி அப்படியே ஜொலித்து பிரகாசிக்கும். வவுதிஅல் கிதாப், செயலிகள் எல்லாம் வைக்கப்படும், பட்டோலைகள் எல்லாம் வைக்கப்படும். வஜீஅ பின் நபிய்யீன், நபிமார்கள் கொண்டு வரப்படுவார்கள். வஷுஹதா, சாட்சியாளர்கள் கொண்டு வரப்படுவார்கள். வகுதிய பைனஹும் பில் ஹக், அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கப்படும். அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கப்படும். வஹும் லா யுலமூன, அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே யாருமே அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். வகுஃபிய குல்லு நஃப்ஸின் மா அமிலத், ஒவ்வொரு மனிதனும் அவர் என்ன அமலை செய்தாரோ அது அவருக்கு அப்படியே நிறைவேற்றப்படும், அதற்குரிய கூலி வழங்கப்படும். நீங்கள் மனிதர்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஹ்ஷருடைய மைதானத்துக்கு வானவர்களோடு வருவான். அணி அணியாக வரக்கூடிய அந்த வானவர்களோடு வருவான். அந்த வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே மக்கள் எல்லோரும் நபிமார்களிடத்திலே பரிந்துரை பேசி செல்வார்கள். யஷ்ஃபஉன் நாஸ் இலல் அன்பியா, நபிமார்களிடத்திலே மனிதர்கள் பரிந்து ஷிஃபாஅத் செய்யும்படி வேண்டி செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் மக்கள் செல்வார்கள். எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்களே, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே ஷிஃபாஅத் செய்யுங்களே என்று அவர்கள் செல்வார்கள். எல்லா நபிமார்களும் கைவிரித்து விடுவார்கள். எல்லா நபிமார்களும் சொல்வார்கள், அது எங்களால் முடியாது என்று சொல்வார்கள். இறுதியாக அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருவார்கள். அவர்கள் சொல்வார்கள், அதற்குரியவன் நான் தான், அந்த ஷஃபாஅத்துக்குரியவன் நான் தான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலாவிடத்திலே அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் என்ற செய்தியை அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இப்பொழுது தீர்ப்பளிக்க போகின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதரோடும் பேச போகின்றான். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் விசாரணை செய்ய போகின்றான். தனித்தனியாக அல்லாஹ் விசாரிக்க போகின்றான். அந்த மறுமையுடைய நாளையிலே மக்கள் எல்லோரையும் வைத்து அல்லாஹ் தனித்தனியாக விசாரணை செய்ய போகின்றான். என்னிடத்திலே தனியாக அல்லாஹ் விசாரிக்க போகின்றான். ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தனியாக விசாரிப்பான். இது அல்லாஹ்வுக்கு கடினமான ஒரு காரியம் அல்ல, அல்லாஹ்வுக்கு சிரமமான ஒரு காரியம் அல்ல, அல்லாஹ்வுக்கு மிகவும்
லேசான ஒரு காரியம். விசாரித்து அவருடைய செயல்களிலே அவருடைய கைகளிலே கொடுக்கப்படும் பொழுது சொல்லுவார்கள், யா வீலதனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. இந்த செயலை பார்த்தவுடனே சொல்வார்கள், யா வீலதனா, எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமே கரிசேதமே. மாலி ஹாதல் கிதாப், இந்த கிதாபுக்கு என்ன நேர்ந்து விட்டது? இந்த செய்திக்கு என்ன நேர்ந்து விட்டது? இந்த பதிவு புத்தகத்துக்கு என்ன நேர்ந்து விட்டது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. சிறிய ஒன்றையும் பெரிய ஒன்றையும் பதியாமல் இது விட்டுவிடவில்லையே, நாம் செய்த ஒவ்வொன்றும் அப்படியே பதியப்பட்டிருக்கின்றதே என்று பாவிகள் கை சேதமடைவார்கள். ஆனால் மூமின்கள் அவருடைய சேவைகள் எல்லாம் வழக்கரத்திலே கொடுக்கப்படும். அவர்கள் சொல்லுவார்கள், நாம் இதை நாங்கள் நம்பித்தான் இருந்தோம், இந்த செயலை எங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை எங்களுக்கு வரும், இதை நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். எங்களுக்கு வழக்கரத்திலே கிடைக்கப்பெற்ற அந்த செயலைகளை மக்களுக்கு காண்பித்து தெரிவார்கள். إني ظننت أني ملاق حسابيا فهو في عيشة راضية في جنة عالية. அல்லாஹ் சொல்லுகின்றான், புகழ்ந்து சொல்லுகின்றான், யாருடைய கைகளிலே தங்களுடைய செயலேடுகள் வழக்கரத்திலே கொடுக்கப்படுமோ அவர்கள் சொல்வார்கள், இதோ எங்களுடைய செயலேடு இருக்கின்றது, வாசித்து பாருங்கள். இன்னி லனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, நான் எண்ணியிருந்தேன், இப்படியான ஒரு சந்திப்பை, இப்படியான ஒரு ஏட்டையெல்லாம் நான் நம்பியிருந்தேன். அவன் சோகமான வாழ்க்கையிலே அவன் இருப்பான், அவன் சுவர்க்கத்திலே இருப்பான். ஆனால் யாருடைய செயல்கள் எல்லாம் இடக்கரங்களிலே கொடுக்கப்படுமோ அவர்கள் கைசேதம் அடைந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்திலே வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய ஒரு நாளை சந்திக்கத்தான் போகின்றோம். நாளை மறுமை நாளை எழுப்பப்படத்தான் போகின்றோம். அந்த நாள் பயங்கரமான நாள், கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாள், தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நாள். அன்றைய நாளே ஒருவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று சொன்னால் அந்த நஷ்டத்துக்கு ஈடு செய்ய முடியாது. அந்த நாளையிலே மனிதர்கள் எல்லோரும் விரண்டோடுவார்கள், யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். அவரவர்கள் அவரவர்களுடைய நிலைகளை பார்த்துக் கொள்வார்கள். பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை எப்படி பிறக்கின்றனோ அதே போன்று தான் அந்த மறுமையுடைய நாளிலே எழுப்பாட்டப்படுவார்கள். ஆடையற்றவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக, காலன் இல்லாதவர்களாக அந்த மறுமையுடைய நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்பாட்டுவார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சிலரை பார்த்துக் கொள்ள மாட்டார்களா? ஆயிஷாவே, அந்த நாள் மாஷூருடைய நாள், யாரும் யாரையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய நாள் அல்ல, அவரவர்களுடைய நிலையை பார்க்கக்கூடிய நாள். கைசேதத்திலே சிலர் இருப்பார்கள், சிலர் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பார்கள். குற்றவாளிகள் எல்லாம் தங்களுடைய தலைகளை கீழே போட்டவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் முன்னிலையிலே அவருடைய முகம் எல்லாம் கருகருப்பாக, கருமையுடையதாக, புழுதி பிடித்ததாக இருக்கும். காபிர்கள் எல்லோரும் சொல்வார்கள், யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாக இருக்க கூடாதா? இப்படியாக மக்கள் எல்லோரும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நாள் தான் அந்த மாஷருடைய நாளாக இருக்கின்றது. இந்த மாஷருடைய நாளை ஒவ்வொருவரும் சந்தித்தே தீர வேண்டும். அல்லாஹ்வை ஒவ்வொருவரும் சந்திக்கவே இருக்கின்றோம். முஃமின்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியனையும் சந்திரனையும் நீங்கள் எப்படி சிரமம் இல்லாமல் பார்க்கிறீர்களோ அதே போன்று நாளை மறுமையுடைய நாளையிலே முஃமின்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹ்வை பார்ப்பதிலே எந்த சிரமமும் பட மாட்டார்கள்.
முழு இரவு 15ஆம் நாளிலே நாம் சந்திரனை எப்படி பார்க்கின்றோமோ அதே போன்று நாளை மறுமையுடைய நாளிலே அல்லாஹ்வை பார்ப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே முஃமின்கள் அந்த மறுமையுடைய நாளிலே அல்லாஹ்வை பார்ப்பார்கள். ஆனால் காஃபிர்களுக்கு எல்லோரும் திரை போடப்படும், பாவிகளுக்கு அங்கே திரை போடப்படும், அல்லாஹ்வை பார்க்க முடியாமல் திரை போடப்படும் என்பதாக அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்றால் முஃமின்கள் எல்லோரும் அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம், அவர்கள் எண்ணி இருந்தார்கள் முலாகு ரப்பிஹிம், அவர்கள் அவருடைய ரப்பை சந்திப்பார்கள் என்று அவர்கள் உறுதியாக எண்ணி இருந்தார்கள், நம்பி இருந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னகும் முலாகுஹு, நீங்கள் அந்த அல்லாஹ்வை சந்திக்க போகிறீர்கள், நீங்கள் அந்த அல்லாஹ்வை சந்திப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லுகின்றானே, இதை முஃமின்கள் நம்பி இருக்கின்றோம். அல்லாஹ்வை சந்திப்போம் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு முஃமினான ஆணுடைய பெண்ணுடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. அந்த அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஆசை ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி எல்லா முஃமின்களும் சுஜூதிலே விழுவார்கள். அல்லாஹ் தஆலா வந்தவுடனே அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே பிரகாசித்தவனாக வந்தவுடனே முஃமின்கள் எல்லோரும் சுஜூதிலே விழுவார்கள். ஆனால் சில வயுதுஊன இல சுஜூதி ஃபலா யஸ்ததீஊன், சிலர் சுஜூது செய்யும்படி அழைக்கப்படுவார்கள். ஆனால் ஃபலா யஸ்ததீஊன், அவர்களால் சக்தி பெற முடியாது, அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. காஷிஅத்தன் அப்சார் தர்ஹகும் பில்லா, அவர்களுடைய பார்வையெல்லாம் கீழ் நோக்கி இருக்கும். அவர்கள் கேவலத்தை அனுபவித்தவர்களாக, அவர்கள் கேவலத்தின் காரணமாக தங்களுடைய பார்வைகள் எல்லாம் கீழே போட்டியிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் உலகத்திலே வாழும் பொழுது அவர்கள் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வை சுஜூது செய்யும்படி அழைப்பு விடுக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த அழைப்புக்கு பதிலளிக்கவில்லை. அதன் காரணமாக இந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே எல்லா மக்களும் ஏற்பாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே முஃமின்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே சுஜூதிலே விழுவார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை சுஜூது செய்யாமல் வாழ்ந்தார்களே, அவர்கள் சுஜூது செய்ய முடியாது, கேவலத்தோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்க வேண்டும், அந்த மறுமை நாளை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் சுஜூது செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் சுஜூது செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் சிரமம் பண்ண வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுடைய தலைகளை சுஜூதிலே வீழ்த்த வேண்டும். அப்பொழுது தான் மறுமையிலே எங்களுடைய தலைகளை எல்லாம் சுஜூதிலே வீழ்த்த முடியும். அப்படி இல்லை என்றால் அருமையிலே ரசூலுல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். வலவு தரா இதில் முஜ்ரிமூன, நபியே நீங்கள் அந்த மறுமையுடைய நாளிலே முஜ்ரிமீன்கள் குற்றவாளிகளை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னால் நாகிசூ ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், அவருடைய ரப்பிடத்திலே அல்லாஹ்விடத்திலே அவருடைய தலைகளை கீழே போட்டவர்களாக இருப்பார்கள். வலவு தரா இதில் முஜ்ரிமூன நாகிசூ رؤوسهم عند ربهم ربنا أبصرنا وسمعنا فارجعنا نعمل صالحا إنا موقنون. அப்பொழுது தான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே சொல்வார்கள், எங்கள் இறைவா அபுசர்னா, நாங்கள் பார்த்து விட்டோம், வசமிஅனா, நாங்கள் கேட்டு விட்டோம், ஃபர்ஜிஅனா, மீண்டும் எங்களை நீ உலகுக்கு அனுப்புவாயாக, நஅமல் சாலிஹன், நாங்கள் சாலிஹான நற்கிரியைகள் செய்வோம், நல்லவர்கள் செய்வோம், இன்னா மூகினூன், நாங்கள் இந்த நாளையும் இந்த அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாளையும் நாங்கள் நம்புவோம் என்று அந்த பாவிகள் முஜ்ரிமீன்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார்கள். அந்த
அந்த பரந்த பூமியையும் எல்லா மக்களும் ஏற்பாட்டப்படக்கூடிய அந்த நாளையிலே பாவிகள் முஜ்ரிமீன்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கெஞ்சுவார்கள், கிளறுவார்கள். வலவ் ஷி'னா லஆதைனா குல்ல நஃப்ஸின் ஹுதா. அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? சரி, நீங்க உலகத்துக்கு போங்க, துனியாவுக்கு போங்க, போயிட்டு நல்ல அமலை செஞ்சுட்டு திரும்ப வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாஹ்வோட அவகாசத்தை கொடுப்பானா? உலகத்திலே அல்லாஹ் இதெல்லாம் சொல்றான். அல்லாஹ் தஆலா அதான் இந்த கடுகு பிரமாண்டமான அளவும் அநியாயம் செய்யாதவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் துல்லியமாக அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறான். அவனுடைய திருமலையிலே அப்படியே போட்டோ பிடித்து படம் பிடித்து அல்லாஹ் காட்டுகின்றான். நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான். திருக்குர்ஆனை புரட்டி பாருங்கள், ஏராளமான வசனங்கள், ஏராளமான ஆயாத்துகள் நிரம்பி இருப்பதை பார்க்கிறோம். மறுமையை பற்றி, அல்லாஹ்வுடைய சந்திப்பை பற்றி, கியாமத்துடைய நாளை பற்றி, மஹ்ஷருடைய மைதானத்தை பற்றி, சுவர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக சொல்லுகின்றான். நிச்சயமாக ஒவ்வொன்றும் நடந்தே தீரும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது. இப்படியெல்லாம் நடக்கும், நீங்க உலகத்திலே நல்ல வகையில செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஆரம்பத்திலே எச்சரிக்கை செய்திருக்கிறான். நல்ல ஒரு அவகாசத்தை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களுக்கு தேவையான வழிகாட்டலை அல்லாஹ் எங்களுடைய கரங்களிலே தந்து வைத்திருக்கிறான். இதெல்லாம் விட்டுட்டு எப்படியோ வாழ்வோம் என்று வாழ்ந்துவிட்டு சிலரை பார்க்கிறோம், அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது, தொழுகையே கிடையாது, பள்ளியோடு தொடர்பே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா ஏனோ தானவன் வருவார்கள், கடமைக்காக வேண்டி வருவார்கள், பிறர் குறை சொல்வார்கள் என்பதற்காக வேண்டி வருவார்கள், வந்துவிட்டு ஏதோ தொழுது விட்டு செல்வார்கள். அந்த குத்துபாவையும் சரியாக கேட்க மாட்டார்கள், வருவதும் லேட்டாகத்தான் வருவார்கள், இமாம் சலாம் சொல்லிவிட்ட உடனே ஓடிவிடுவார்கள். இப்படி பலரை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு கிராமத்தையும் எடுத்து பார்க்கிறோம். ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய மக்கள் ஏனைய தொழுகைகளுக்கு எங்கே சென்று விட்டார்கள்? அசருடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எங்கே போய்விட்டார்கள்? இவர்கள் எல்லாம் வாரத்தில் ஒரு முறை ஏதோ பேருக்காக, புகழுக்காக தொழுது விட்டு செல்வார்கள். இஸ்லாத்துக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இன்னும் சிலர் ஈத் 2 பெருநாளைக்கு மாத்திரத்தான் வருவார்கள். இப்படியாக நிறைய மக்கள் வாழ்வார்கள். இந்த நாட்டில் கூட எவ்வளவு அவகாசங்கள் கிடைத்தும் கூட, எவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் கூட, இபாதத் இல்லாமல், தொழுகை இல்லாமல், நல்லவர்கள் இல்லாமல் அலட்சியமாக இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எவ்வளவு பொதுமூக்கத்தனமாக இருக்கிறார்கள், தொழுகையே இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்து, இப்படியான ஒரு அவகாசத்தை தந்து, இப்படியான ஒரு வழிகாட்டல் மூளை அல்லாஹ் தந்து, அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து, அவர்களும் வழிகாட்டி, அவர்களும் நடக்கக்கூடியவைகளை எல்லாம் படம் பிடித்து காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். எனவே இவைகள் அனைத்தையும் மறந்துவிட்டு, தான் தோண்டித்தனமாக வாழ்ந்துவிட்டு, மறுமை நாளையிலே அல்லாஹ் எழுப்பும் பொழுது பாவியாக, குற்றவாளியாக அங்கே எழுப்பப்படுகின்றான். அல்லாஹ்வின் முன்னிலையிலே தலையை குடித்தவனாக இப்பொழுது தான் சொல்கின்றான், யா அல்லாஹ் நான் பார்த்து விட்டேன், யா அல்லாஹ் நான் கேட்டு விட்டேன், நீ என்னை மீண்டும் உலகத்துக்கு அனுப்புவாயாக, நான் நல்ல சாலிகான அமல்களை செய்து நான் திரும்பி வருவேன் என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்பார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வலவ் ஷி'னா லஆதைனா குல்ல நஃப்ஸின் ஹுதா. நாங்கள் நாடி இருப்போம் சொன்னால் எல்லோருக்கும் நேர்வழியை காண்பித்து, வலாக்கின் அஹ்பல் கௌமி மின் ரப்பிக் லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன் நாஸி அஜ்மஈன். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய சொல் அது உண்மையாகிவிட்டது. அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது. என்ன வாக்கு? லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன் நாஸி அஜ்மஈன். மனித இனத்தை
எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ் தகு, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன்னாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஸூனுல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரா, நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இவைகளை எல்லாம் மறந்துவிட்டு வாழ்கின்றான். இந்த எச்சரிக்கைகள் அனைத்தையும் அலட்சியப்படுத்தி வாழ்கின்றான். மறுமையிலே பாவியாக போகிறான். மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான். இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகவே தான் அல்லாஹ் முன்னதாகவே எச்சரிக்கை செய்கின்றான். நீ இப்படி வருவாய், என்னிடத்திலே கேட்பாய், இந்த நிலை உனக்கு வரக்கூடாது. எனவே நீ உன்னையும் உனது குடும்பத்தாரையும் நரகப்படும்படியை விட்டு பாதுகாத்துக் கொள்வாயாக. வகூதுஹன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்திலே எரிபொருளாக, எரிகுழிகளாக எது இருக்கும் தெரியுமா? மனிதர்கள் இருப்பார்கள், கற்கள் இருக்கும். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், அந்த நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா மாணவர்களை சாட்டி இருக்கிறார். அவர்கள் எத்தகையவர்கள் தெரியுமா? மிக மிக கடுமையானவர்கள். ஷிதாத், கடுமையானவர்கள். லா யஸூனுல்லாஹ மா அமரஹும், அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையை மீற மாட்டார்கள். வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறானோ அதை அப்படியே செய்து விடுவார்கள். அந்த மாணவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், இவர்களை இழுத்து நரகத்திலே போடும்படி அல்லாஹ் கட்டளையிடுவான். அவர்கள் இரக்கம் கொள்ள மாட்டார்கள், அன்பு கொள்ள மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். இழுத்து இழுத்து நரகத்திலே போட்டு விடுவார்கள். அவர்கள் தான் நரகத்துடைய எரிபொருளாகவும் நரகத்துடைய எரிபொலிகளாகவும் மாறிவிடுவார்கள். எனவே மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இந்த நரக நெருப்பை விட்டு உங்களையும் உங்களுடைய மனைவி மக்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். மறுமையிலே மன்றாடுவதிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்பதிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் தெளிவாக நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த மறுமையுடைய நாளையிலே எழுப்பாட்டப்படுவோம். ஆரம்ப நபிமார்கள் முதல், ஆரம்ப மனிதர்கள் முதல், இறுதியானவர்கள் வரையிலும் அங்கே எழுப்பாட்டப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவராக அழைத்து விசாரிப்பான். அங்கே எந்த முதர்ஜமும் கிடையாது, அங்கே டிரான்ஸ்லேட்டர் கிடையாது. அல்லாஹ் நேரடியாக ஒவ்வொரு இடத்திலும் கேள்வி கேட்பான். உன்னுடைய வாழ்நாளை எப்படி செலவழித்தாய், உன்னுடைய வாழ்நாளை எப்படி செலவழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். என்னுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நிமிடத்தை பற்றி அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். எங்களுடைய காலம் எப்படி கழிகின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நாட்கள் எப்படி நழுவுகின்றது, இன்றைய நாளிலே என்னென்ன அமல்கள் செய்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்கள் எத்தனை செய்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு விருப்பமற்ற காரியங்கள் எத்தனை செய்திருக்கிறோம், நன்மையான காரியங்கள் எத்தனை செய்திருக்கிறோம், தீமையான காரியங்கள் எத்தனை செய்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல வருடங்கள் கழித்து விட்டோம். அந்த கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். எங்களை விட்டு சென்ற அந்த கடந்த காலங்களை எண்ணி பாருங்கள். எப்படி எங்களை விட்டு கழிந்து விட்டது? அமலுடைய அகாதத்தோடு சென்று விட்டதா, அல்லது பால்படுத்தி விட்டோமா, அந்த காலத்தை நாசமாக்கி விட்டோமா என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எஞ்சியுடைய வாழ்க்கை, எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கை எத்தனை வருடம் யாருக்கும் தெரியாது, எந்த கேரண்டியும் கிடையாது. நாங்கள் இன்னும் எத்தனை வருடங்கள் இருக்க போகிறோம் என்று அறிவு யாருக்குமே கிடையாது. எனவே எங்களுடைய எஞ்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நாங்கள் மிகவும் பொறுமதியானதாக கருதி மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே இதை பற்றி கேட்பான் என்பதை எண்ணி ஒவ்வொரு நாளையும் நாங்கள் நல்ல அமல்களோடு
அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாளை பற்றி அந்த மஷருடைய மீதானத்தில் கேட்பான். 4 கேள்விகளை எல்லாம் கேட்பான். அந்த 4 கேள்விகளுக்கும் பதிலளிக்காத முறையிலும் எங்களுடைய காலை மறுவழி ஏற்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய வாழ்நாளை எப்படி செலவழித்தார் அல்லாஹ் கேட்பான். அவனுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் கேட்பான். பணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். நீ சொத்தை செல்வத்தை சேகரித்தாய், இது எப்படி சேகரித்தாய்? இந்த சொத்தை செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய்? ஹலாலான வழியிலே சம்பாதித்தாயா, ஹராமான வழியிலே சம்பாதித்தாயா? நீ சம்பாதித்ததை எந்த வழியிலே செலவழித்தாய்? ஹலாலான வழியிலே செலவழித்தாயா, ஹராமான வழியிலே செலவழித்தாயா? وعن علمه ماذا عمل به உன்னுடைய அறிவு கல்வியை கொண்டு நீ என்ன செய்தாய்? அந்த கல்வியை எந்த வழியிலே நீ செலவழித்தாய், அதை கொண்டு என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையுடைய நாளிலே கேட்பான். இந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் பதில் சொல்லாத வரையில் அவருடைய காலை மறுஅடி எடுத்து வைக்க முடியாது என்று அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, அந்த மறுமை நாளிலே எதிர்பார்க்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தனியாக கேள்வி கேட்பார். அதற்கு பதில் சொல்ல நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்று ஒரு அதிகாரியின் முன்னிலையிலே நாம் என்ன பயப்படுகின்றோம், எவ்வளவு அச்சப்படுகின்றோம்? ஒரு போலீஸ்காரனுக்கு முன்னிலையிலே நாம் எப்படியெல்லாம் பயப்படுகின்றோம்? ஒரு தவறை செய்துவிட்டோம் என்று சொன்னால், ஒரு தப்பை செய்துவிட்டோம் என்று சொன்னால், ஒரு அதிகாரியின் முன்னிலையிலே நாங்கள் நடுங்குகின்றோமா இல்லையா? அப்படி என்று சொன்னால் அரசனுக்கெல்லாம் அரசன் அந்த அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே பாவியுடைய நிலை எப்படி இருக்கும்? மோசமாக வாழ்ந்தவுடைய நிலை எப்படி இருக்கும்? அநியாயக்காரனுடைய நிலை எப்படி இருக்கும்? அட்டூழியக்காரனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரோடும் பேசுவான். அல்லாஹ் தஆலா எல்லோரோடும் பேசுவான். ஆனால் சிலரோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ثلاث لا يكلمهم الله يوم القيامة ولا ينظر إليهم ولا يزكيهم ولهم عذاب أليم. அந்த நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 பேரோடு பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் மூமின்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். எங்களுடைய கண்கள் மூலமாக அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை பேச வேண்டும், அல்லாஹ்வோடு பேச வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 கூட்டத்தாரோடு அந்த மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் பேச மாட்டான். அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த 3 கூட்டத்தார்களில் ஒரு கூட்டத்தார்கள் தான் அல் முஸ்பில். உலகத்திலே வாழும் பொழுது தங்களுடைய ஆடைகளை எல்லாம் கரண்டைக்கு கீழே யார் யாரெல்லாம் அணிவார்களோ அவர்களை நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஆண்களுக்குரிய தன்மை. ஆண்கள் தங்களுடைய கரண்டைக்கு கீழே ஆடை அணிந்தால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க மாட்டான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஆடைகளை நாங்கள் கரண்டைக்கு மேலாக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பேண்ட்களை நாங்கள் கரண்டை காலுக்கு மேலே ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது நான் சொல்லக்கூடிய செய்தி அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி. இது சஹீஹான ஹதீஸ். இது புகாரிலே முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். நாங்கள் பல அமல்கள் செய்தும் கூட, பல இபாதத்துகள் செய்தும் கூட, தஅவாவிலே ஈடுபட்டிருந்தும் கூட, சுபஹ் தொழுகைகளை எல்லாம் தொழுதும் கூட எங்களுடைய இந்த பண்பு எங்களிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே எங்களை பார்க்க மாட்டான். சகோதரர்களே, இது சாதாரண ஒரு காரியம் அல்ல, இது லேசான ஒரு காரியம் அல்ல, இது பயங்கரமான ஒரு
சிறிய காரியம்தான். எங்களுடைய கரண்டை காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆடையை அந்த கரண்டைக்கு மேலால் உயர்த்துக் கொள்வது இந்த ஒரு சாதாரண காரியத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை பார்ப்பதற்காக வேண்டி செய்யவில்லை என்று சொன்னால், எங்களை போன்ற மோசமானவர்கள், எங்களை போன்ற பாவிகள் யாராக இருக்க முடியும்? ஏதோ சில காலம் செய்துவிட்டோம், அறியாதவர்களாக செய்துவிட்டோம், அல்லது எங்களுடைய ஈமானின் பலவீனத்தின் காரணமாக செய்துவிட்டோம். இப்பொழுது அறிகின்றோம், உண்மையை தெளிவு பெறுகின்றோம். இந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய தயங்கக்கூடாது. அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் உயிரையே தியாகம் செய்தார்கள் அல்லவா? தங்களுடைய மனைவி மக்கள் குழந்தைகள் மனைவிமார்களை எல்லாம் விதவையாக்கினார்கள். தங்களுடைய குழந்தைகளை எல்லாம் அனாதைகளாக ஆக்கினார்கள். தீனுக்காக இவ்வளவு தியாகம் செய்த எமக்கு இந்த சிறிய காரியத்தை செய்ய முடியாதா? எங்களுடைய ஆடையை கொஞ்சம் உயர்த்தி கொள்ள முடியாதா? இப்படியெல்லாம் முடியாது என்று சொன்னால் நாளை மறுமையினாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க மாட்டார். சிலர் சாட்டு சொல்கிறார்கள், யார் பெருமையாக கருணை கீழே அடைகின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஹதீஸ் என்று அந்த ஒரு ஹதீஸ் வந்திருந்தாலும் கூட அதை போன்று வேறு பல ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. ஒருவர் கரண்டைக்கு கீழாக பெருமையோடு அணிந்தாலும் சரி, பெருமை இல்லாமல் இருந்தாலும் சரி, அணிந்தாலும் சரி, இந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்று. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய ஆடைகளை கரண்டைக்கு மேலாக உயர்த்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மார்களுடைய, உங்களுடைய குழந்தைகளுடைய, உங்களுடைய சகோதரருடைய ஆடைகளை உற்று நோக்குங்கள், ஆடைகளை கவனியுங்கள். அவர்கள் கரண்டைக்கு கீழே உடுத்திருந்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அந்த கரண்டைக்கு கீழே உடுத்திருப்பதை நீங்கள் அவர்களை தடுத்து நிறுத்துங்கள். ஏனென்றால் நீங்கள் மறுமையிலே இதற்காக வேண்டி கேள்வி கேட்கப்படுவீர்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த மறுமையுடைய நாளையிலே மனுஷனுடைய மைதானத்திலே அல்லாஹ் எல்லோரோடு பேசுவார். இப்படியான சில பண்புள்ளவர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச மாட்டார். அதே போன்று யாரெல்லாம் கொடுத்ததை சொல்லி காட்டுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா பேச மாட்டார். பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்த விட்டவர்களோடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச மாட்டார். அதே போன்று ஒரு வயோதிபத்திலே இருந்து விபச்சாரம் செய்த ஒருவரோடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச மாட்டார். அதே போன்று ஒரு பெருமை பிடித்த ஒரு எளிய பெருமை பிடித்த ஒரு வறியவரோடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச மாட்டான் என்று அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த நாளிலே நாங்கள் கை சேதமடைந்து விட்டோம் என்று சொன்னால், அந்த நாளிலே நாங்கள் குற்றவாளிகளாக மாறிவிட்டோம் என்று சொன்னால், அந்த குற்றத்துக்கு ஈடு செய்ய முடியாது, அந்த நஷ்டத்துக்கு ஈடு செய்ய முடியாது, அந்த கை சேதத்துக்கு ஈடு செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலாவிடத்திலே பரிந்து பேசினால், அல்லாஹ் தஆலாவிடத்திலே கெஞ்சினால் அல்லாஹ் தஆலா பதிலளிப்பார். ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கின்றோம், இந்த நிகழ்வுகளை எல்லாம் அறிவித்திருக்கின்றோம், உங்களை மீண்டும் அனுப்பப்பட மாட்டாது என்ற செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த மறுமையுடைய நாள் நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க இருக்கின்றோம். அந்த மறுமையுடைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்பட இருக்கின்றோம். ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தஆலா விசாரித்து எங்களுடைய செயலெறிகளை தர இருக்கின்றான். சுவர்க்கவாசிகளாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய செயலெறிகள் எல்லாம் வலக்கரத்திலே புறப்பட வேண்டும். நாம் அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏற்பாட்டப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய அல்லாஹ்வை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் பேச வேண்டும். அந்த அல்லாஹ் தஆலா எங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். இத்தகைய நல்ல கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா